கடந்த 2-3 நாட்களாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினுடைய ஆய்வுகள் நடைபெற்றுவது குறித்து பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அந்த செய்திகளில் ஒரு பகுதியாக டாஸ்மாக் பணியாளர்களும் ஏதோ தவறிழைத்தவர்கள் போல அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்த வேண்டியது முக்கியமாக கருதுகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது டாஸ்மாக் பணியாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 10,000க்கு மேல் சம்பளம் பெற முடியாமல் தொகுப்பூதியத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் துவக்கப்பட்ட போது ஒரு குவார்ட்டர் பிராந்தி 49 ரூபாய் என்று இருந்தது. அது 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ₹1 திரும்பி பணம் கொடுக்க முடியாத காரணத்தினால் அந்த ₹1 பணியாளர்களே வைத்து கொள்ளட்டும் என்று பிராந்தி வாங்க வந்த நுகர்வோர்கள் விட்டு சென்றார்கள். அந்த ₹1 தான் அவர்களுக்கு அந்த தொகையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது 2, 3, 5 என்று 10 வரைக்கும் சென்றிருக்கிறது. இதற்கு காரணம் பணியாளர்கள் அல்ல. அவர்கள் வாங்கக்கூடிய அந்த ₹1, ₹2 கூட பங்கு கேட்ட அதிகாரிகளால் தான் அந்த தொகை 10 வரை சென்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இரண்டாவதாக, பணியாளர்கள் இந்த வகையில் பொருளாதார குற்றங்கள் இழைத்ததாக கூறப்படுவது தவறு. பணியாளர்களை பொறுத்தளவில் அவர்கள் மதுபானங்களை விற்கிற போது நுகர்வோர்கள் கொடுத்த தொகையை வைத்துதான் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்தார்களே ஒழிய நிறுவனத்திற்கு எந்த விதமான நஷ்டத்தையும் அவர்களால் ஏற்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அதே சமயத்தில் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவித்த காரணத்தினால்தான் எங்களது சங்கம் மாநில அளவில் மாநாடு நடத்தி டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய வரவு செலவுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் நுகர்வோர்களிடம் இருந்து பெறக்கூடிய தொகையை எப்படியெல்லாம் அதிகாரிகளுக்கு கொடுத்தோம் என்ற வெள்ளை அறிக்கையும் சேர்த்தே வெளியிட்டோம். ஆகவே நிர்வாகத்திற்காக வரக்கூடிய லாபத்தில் எத்தனை சதவீதம் பணியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் செலவழிக்கப்படுகிறது என்ற விவரம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உறுதிமொழிப்படியும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் காலமுறை ஊதிய விகிதம் இதுவரை வழங்கப்படவில்லை. இன்றும் குறைந்த தொகுப்பூதியத்திலேயே பணியாற்றி வரக்கூடிய கேவலமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பொருளாதார குற்றங்கள் சுமத்த யாருக்கும் தகுதி இல்லை, அருகதை இல்லை. மாறாக வரக்கூடிய லாபத்தில் 3000, 4000 கோடி என்ற நிலை மாறி இன்றைக்கு 50,000 கோடியை தாண்டி விட்டது அரசு வருமானம். ஆனால் அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை நிர்வாகத்தினுடைய செலவுக்கு வைத்துக் கொள்வது வழக்கம். எத்தனை % நிர்வாகத்திற்கு செலவிடப்படுகிறது என்பதும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த நிர்வாகம் எதையும் செய்யவில்லை. மாறாக அவர்கள் என்ன செலவு செய்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நிர்வாகத்திற்காக